நம்ம தல அஜித் வந்து துணிவு படத்துக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1 1/2 வருஷமாகி எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாமல் இருக்குது. விடாமுயற்சியோட படத்தோட ஷூட்டிங் வந்து தள்ளி போயிட்டே இருந்ததுனால, விடாமுயற்சி படத்தோட அப்டேட்டை கேட்டு கேட்டு ரசிகர்கள் எல்லாருமே வந்து நொந்தே போயிட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த படத்துக்கு வந்து அப்டேட்டே இல்லாமல், அதுக்கடுத்து வந்த குட் பை டக்லைக்கு தான் அடுத்தடுத்த தொடர்ச்சியாக வந்து விறுவிறுப்பாக போய்க்கிருந்ததுனால, விடாமுயற்சி எல்லாருமே மறந்துட்டாங்கன்னே சொல்லிடலாம். அப்படி இருக்கும்போது சன் டிவி நிறுவனம் வந்து இப்போ வந்து விடாமுயற்சியோட அப்டேட்டை 11:10க்கு வழங்கியிருக்கிறாங்க. அதாவது படத்தோட டீசர் வந்திருக்குது. டீசர் சும்மா வந்து இப்போ வெறித்தனமாக இருக்குது. விடாமுயற்சி எல்லாருமே ரசிகர்கள் மறந்தாலும், இப்போ மறுபடியும் வந்து டீசர் விட்டுருக்கனால இந்த படத்து மேலே மறுபடியும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. இந்த திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஜி கிரீடம் மங்காத்தா திரைப்படத்துக்கு அப்புறமா திரிஷா வந்து இந்த படத்தில் அஜித்குமார் கூட இணைஞ்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, மங்காத்தாவில் வந்து மாஸ் வில்லனா சேர்ந்து கலக்கின நம்ம அர்ஜுனும் வந்து இந்த படத்தில் இணைஞ்சிருக்கிறாரு. இப்படி எதிர்பார்ப்பாக இருக்கிற இந்த படத்தோட டீசர் வந்து இன்றைக்கி 11:10க்கு வந்து சன் டிவி நிறுவனம் வெளியிட்டிருக்குது. அந்த டீசர் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது ரொம்ப வெறித்தனமாக இருக்குது. அனிருத்தோட மியூசிக்கும் வந்து பட்டையை கிளப்புதுன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படி அந்த டீசரில் என்னதான்ப்பா வந்திருக்குன்னு பார்த்தா, படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஜித்குமார் எப்பவும் போல் ஒரு ஸ்டைலிஷாக வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சண்டை காட்சிகள் ரொம்பவுமே ரிஸ்க் எடுத்த சண்டை காட்சிகளை வந்து அப்படியே காமிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் வந்து கார் ரேஸு, சேசிங்கு, துப்பாக்கி சுடுறதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஒரு ஹாலிவுட் தரத்துக்கு இணையாக வந்து இந்த டீசர் இருக்குது. டீசரை பார்த்ததுக்கப்புறமா இத்தனை நாள் விடாமுயற்சி வந்து ஏன்டா நம்ம வெளியில் விடாமல் விட்டுருந்தாங்க, இந்த படத்தை ஏற்கனவே விட்டுருந்தா நாங்கள் வந்து தெருக்கி விட்டுருப்போம்னு தல ரசிகர்கள் ரொம்ப ஆரவாரமாக இருக்கிறாங்க. இப்போ வந்து இந்த படம் அடுத்து எப்போ வரப்போகுது அப்படிங்கிற ஒரு வெளியீடுக்காக ரொம்பவும் வந்து சுவாரஸ்யமாக இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இந்த டீசரை பார்த்துட்டு ரொம்பவும் எமோஷனலாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அனிருத்துடைய இசையில் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து வெளுத்து வாங்கியிருக்கிறாரு. கண்டிப்பாக அந்த படம் வேதாளம் திரைப்படத்துக்கு அப்புறமா ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு மாஸ் ஹிட்டு வந்து அனிருத் வந்து நம்ம தல அஜித்துக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கிறாரு. அந்த அளவுக்கு வந்து மியூசிக்கை வந்து பட்டை கிளப்பியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் படத்தில் ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்குது. எல்லாரும் எல்லாமும் கைவிடும்போது உன்னை நம்பு அப்படின்னு சொல்லி அஜித்குமார் வந்து தன்னோட வாழ்க்கையில் அவர் பட்ட இன்னொரு துன்பங்களை வந்து சொல்கிற மாதிரி அமைஞ்சிருக்குது. இது கண்டிப்பாக வந்து தல ரசிகர்கள் எல்லாத்துக்குமே ஒரு மோட்டிவாகவே இருக்கும். இந்த படத்தோட வெளியீட்டுக்கு அப்புறமா பார்ப்போம். இனி அடுத்து ட்ரெய்லர் வர போகிறாங்க. அதெல்லாம் வெளியிட்டதுக்கு அப்புறமா இந்த படம் வந்து உண்மையிலேயே ஒரு பெரிய ஒரு முயற்சியாக இருக்குது. ஏன் இந்த படம் இந்தளவு தள்ளி போனால் விடாமுயற்சி ஒரு விஸ்வரூப வெற்றி அடைங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மேலும் இது போன்ற சினிமா தகவலுக்கு சகானா சூர்யா சேனலை சப்ஸ்கிரைப்